Daily. Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயபாளையம் அருகே கள்ளசந்தையில் மதுபானம் விற்ற பெண் உட்பட 2 பேர் பிடிபட்டனர். கரடிசித்தூர், அலம்பலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கள்ளசந்தையில் மதுபானம் விற்பனை செய்த கரடிச்சித்தூரைச் சேர்ந்த வடிவேல் என்பவரும் அலம்பலம் கிராமத்தைச் சேர்ந்த அமுதா என்பவரும் பிடிபட்டனர். இவரிடம் இருந்து தலா 15 மதுபான பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கில் இருந்து விடியா திமுக அரசு எந்தவிதமான பாடமும் கற்றுக்கொள்ளாததால் கிராமங்களில் சட்டவிரோத மதுபான விற்பனை அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டினர். சென்னையில் இளைஞர் ஒருவர் காதலியை கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கண்ணராம்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ் மற்றும் அபிநயா ஆகிய இருவரும் காதலித்து வந்துள்ளனர். இந்நிலையில் இருவரும் சென்னை பெரம்பூர் ராஜீவ்காந்தி நகரில் கணவன் மனைவி என கூறி வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியுள்ளனர். இதனிடையே காதல் ஜோடியான இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் ஆகாஷ் அபிநயாவை அடித்து கொலை செய்துவிட்டு தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை என சொல்லும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் காரில் கடத்தப்பட்ட 2 டன் ரேஷன் அரிசி சிக்கியது. கோட்டார் கலைநகரில் கார் ஒன்றில் 10க்கும் மேற்பட்ட மூட்டைகளில் கேரளாவிற்கு கடத்தப்படவிருந்த சுமார் 2 டன் ரேஷன் அரிசி சிக்கியது. கடத்தலில் ஈடுபட்டவர்கள் தேடப்பட்டு வருவதை அறிந்த திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஆளுங்கட்சி மற்றும் அதிகாரிகள் துணையுடன் ரேஷன் கடைகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அரிசி மூட்டை மூட்டையாக கேரளாவிற்கு கடத்தப்படுவது வாடிக்கையாகி விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் மளிகை கடைக்கு ரேஷன் பொருட்களை விற்பனை செய்த 2 ரேஷன் கடை விற்பனையாளர்கள் பிடிபட்டனர். திருநகரில் கடந்த 1ஆம் தேதி ரேஷன் பொருட்கள் பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்த மளிகை கடை உரிமையாளர் சரவணன் உட்பட 2 பேர் ரேஷன் பொருட்களுடன் பிடிபட்டனர். இந்த நிலையில் இவர்களுக்கு மொத்தமாக ரேஷன் பொருட்களை விற்பனை செய்த வட கைலாசம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின் கீழ் இயங்கும் ரேஷன் கடை மற்றும் பண்ருட்டி போலீஸ் லைன் ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் பிடிபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஏழை மக்களை ஏமாற்றி அதிகாரிகள் கொள்ளையடிப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர்.